நிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பனை நாதனை 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 ஊதி ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பனை நாதனை 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 தேனிலாவிய சிற்றம்பலவனார் தேனிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே நாடினாரணன் நான் முகன் என்பவர் தேடியும் திரும்பும் காண வள்ளலோ நாடினாரணன் நான் முகன் என்பவர் தேடியும் திரும்பும் காண வள்ளலோ மாடமாளிகை மாடமாளிகை சூட்டிலையம் வளர்த்து ஆடி பாதமே நெஞ்சுள் இருக்கவே. தர்மையான தமிழ் சைவ மாநாட்டினுடைய காலை முதல் இரவு வரை நடந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் அவருடைய பிற்பாதங்களை என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை சைவ அன்பர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய பிற்பாதங்களை வழங்கி டெல்லியிலிருந்து வந்திருக்கிற என் அருமை சகோதரர் நட்புக்குரிய ஐயா குமார் அவர்கள், அதுபோல பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டாக்டர் மூர்த்தி அவர்கள், இப்படி பல பகுதிகளில் பேராசிரியர்கள் வகுப்பு தோழர் ரமேஷ் அவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு 10ஆம் வகுப்பு தோழர் இந்த வேலை அவர்கள், இப்படி பல எல்லோருடைய பேர்கள் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். காலம் கருவி இந்த அருமையான பட்டிமன்றத்தை நாங்கள் இங்கே தொடங்குகிறோம். தலைப்பு சிவநெறி காட்டும் வாழ்க்கை நெறி துறவரமா இல்லறமா என்பதுதான் அருமையான தலைப்பு. இரண்டுமே இரண்டு கண்கள் கொண்டது. நம்முடைய சிவநெறியிலே துறவரமும் இல்லறமும் இரண்டுமே இரண்டு கண்கள் போன்ற இந்த அருமையான தலைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து அடியார் பெருமக்களுக்கு விருது வழங்கி நாம் இந்த விழாவை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே நிறைவான நிகழ்வு இந்த பட்டிமன்றம் என்று நான் கருதுகிறேன். அருமையான பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து இந்த 4 பேச்சாளர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள். நான் நன்றியோடு இந்த உரையை தொடங்க விரும்புகிறேன். காரணம், இந்த சைவ தமிழ் மாநாடு என்பது தாய்ப்புடைய நடத்துகிற இந்த மாநாடு ஒரு மாத காலமாக ஒரு அருமையான விழா குழுவினர், என்னுடைய விழா குழுவினர் அவர்கள்தான் இந்த மாநாடு காலை முதல் இவ்வளவு சிறப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, நடந்து நிறைவு செய்ய இருக்கிறோம். முதல் காரணம் எங்கள் விழா குழுவினர்கள் தான். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவர்களை பாராட்டுங்கள். குறிப்பாக எங்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய முனைவர் இனமணி ஜானகிராம் அவர்கள், பொருளாளராக இருக்கக்கூடிய எம்எஸ்கே வெங்கடேசன், இசை பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவர்கள், நிர்வாக குழு பொறுப்பாளர் பிரேமலதா அவர்கள், நூல் வெளியீட்டு குழு பொறுப்பாளர் சந்திரசேகரன் அவர்கள், மேலாண்மை குழு பொறுப்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள், 63 அடியார்கள் விருதுகள் பொறுப்பாளர் செல்வமணி புலேந்திரன் அவர்கள், பள்ளி மாணாக்கர் அடியார்களுக்கு பொறுப்பாளராக இருந்து
இருந்த காளீஸ்வரி ஆகியோர் அவர்கள் ஸ்ரீதியானவர்கள் இந்த 2 பேரும் நல்ல ஒரு கூடுதல் பலத்தை கைப்பற்ற காலையில் நிகழ்வு தொடங்குகிற போதே எல்லா அதிகாரங்களும் இங்கே வந்து ஆசீர்வதிப்பதற்கு காரணம் இவருடைய அருமையான உழைப்பு. ஆகவே அவர்கள் சிறப்பு பாராட்டுகள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் நெறியாளர் உருவாகக்கூடிய திருமதி அங்கேற்கும் கணேசி அவர்கள், விருந்தோப்பருடைய மோகன்ராஜ் அவர்கள், தீபக் ராஜ், கண்காட்சி குழு சான்றிதழ் குழு திருமதி சாய் சுதா, திருமதி அமராவதி, தன்னார்வலர் குழு திரு பாலா அவர்கள், ராஜேந்திரன், அச்சு ஊடக பொறுப்பாளர்களை, அன்பு தம்பிகள் வேறுபடுவோம் நேர்ந்தார். இவங்க 2 பேரும் நல்ல கைதிகள் கொடுங்க. நான் தான் 10 நாளாக தூங்காமல் இருந்தேன். இவங்க 2 பேரையும் நான் தூங்க விடாமல் ஒவ்வொரு நாளும் கம்பெனிகளுக்கு உட்கார்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறதுனால இவ்வளவு வேலைகள் அருமையான என் தம்பி அவர்களுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சி உதவியாளர்களுக்காக தாமரை செல்வி விஜயராணி, மணிமேனி அவர்கள், வரவேற்பு சிவராணி, ரேணுகாதேவி, ஜெயபாரதி, ஆனந்தி அவர்கள், கபில்தேவ் பால் ஊடகங்கள் என்று எல்லோருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து மிகுந்த நன்றி அறிவதோடு இவர்களுடைய உழைப்பு தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று சொன்னால் அது மிகையாகாது என்றால் அவர்களுக்கெல்லாம் இந்த பாராட்டுகளை சொல்லி வாங்க பட்டிமன்றத்துக்குள்ள போகலாம். துறவரமா இல்லறமா என்று கேட்கிற போதே, சார் என்ன சார் இல்லறத்துல தான் நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு அதிகாரமும் சொல்வதின் காரணத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா இல்லறம் எங்கே தொடங்குகிறது என்றால் வீட்டுக்குள்ளே தொடங்குகிறது. திருவள்ளுவரிடத்திலே போய் நான் கேட்டேன், இல்லறம் பற்றி எதுன்னு சொல்லுங்கள் என்று வள்ளுவர் சொன்னால் 5வது அதிகாரமே இல்லறம் தான். 6வது வாழ்க்கை துணைநலம், 7 மக்கள் பேரு, 8 அக்குடமை, 9 விருந்தோங்கள், 10 இணைவைப்புகள், 11 செய்திகள், 12 நடுவுநிலைமை என்று அந்த அதிகார வைப்பு முறையே இல்லறம் சார்ந்த பணிகளை சொல்லிக் கொண்டே போகிறது. ஒரு இல்லறத்தான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் புகழோடு அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக 24வது அதிகாரம் புகழ் என்று சொல்லியிருந்தார். அதுதான் இல்லறத்தாருடைய கடமை. அப்படி வாழும் இல்லறம் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லறம் இருக்கா சார் அப்படின்னு நம்ம கேட்கவே காரணம் உள்ளது. ஒரு நண்பர் சொன்னாரு, இன்றிலிருந்து நான் பொய் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்தேன். என் மனைவி கேட்டாங்க, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றது அவருக்கு மாட்டிக்கிட்டேன் என்று அவர் தொடங்குகிறார். இப்போ வீடுகளுக்குள்ளே இல்லறம் கணவனுக்கு மனைவிக்குமான இல்லறம் மட்டுமல்ல, தந்தைக்கு, தாய்க்கு, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி என்ற உறவுகள் எல்லாம். ஆனால் நாம் சைவ நெறி சார்ந்த இல்லறம் எப்படி இருக்கிறது என்று பேசப்படுகிறது. சைவ நெறி எப்படி அதை அணுகிறது என்று பேசப்படுகிறது. வள்ளுவன் அருமையாக இல்லறத்துக்கு வரையறை செய்திருக்கிறார். கணவன் மனைவி நாம் விளையாட்டா சொல்வதை போல, ஒரு கணவன் மனைவி போர் சொல்வது போல, ஒரு கணவன் மனைவி கோயிலுக்கு போகும்போது அந்த அம்மா வேண்டியிருக்காங்க. வேண்டிட்டு வந்து இதை சொன்னாங்க, நான் வந்து என்ன வேண்டும் தெரியுங்களா, அடுத்த பிறகு நீங்கதான் எனக்கு கணவனாக வேணும்னு வேண்டினேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரி, அவங்க கேட்டாங்க, அம்மா நீங்க என்ன வேண்டிங்க? அம்மா சொன்னாரு, எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம்னு வேண்டினேன் அப்படின்னு இருக்காரு. பெரிய காலகாலத்தில் அடுத்த பிறவியே வேண்டாம் வேண்டினார். ஆனால் இப்படி நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இது திருக்குறள் காலத்தில் இருந்து சங்க காலத்தில் இருந்து கூட இப்படித்தான் இருக்கிறது இல்லை என்று சொல்றார். அந்த தலைவன் தலைவி அவர் 2 பேரும் பேசிக்கிற போது அவர் சொல்றாரு, நான் இந்த ஜென்மத்தில் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு அந்த அம்மாவோட கையை எழுதப்பட்டேன் வந்து அவர் சொல்றாரு, இந்த ஜென்மத்தில் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா கோச்சிக்கிட்டாங்க, அழுவாங்க. அதுக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க. இது ஏன்பா அப்படின்னா, அப்படின்னா அடுத்த பிறவியை விட்டு பிரிச்சிருக்கீங்களா என்று அழுதாங்க. இப்படி பிறவியை பிரியலை என்றேன்னா கண்ணீரை நீக்கொண்டது அப்படிங்கிற என்ன அழகான ஒரு இல்லறத்தை உடம்பிடித்து காட்டுகிறார் என்று நமக்கு தெரியும். அந்த அம்மா சொல்றாங்க, இப்பெல்லாம் சூழல் காலையில் பிறந்தே குடிச்சோம். அந்த அம்மா சொல்றாங்க, நான் சூடாட்டியே குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய தலைவனுக்கு நெஞ்சி இருக்கிறான், சூடாட்டி குடிச்சுன்னா அது அவனுக்கு சுற்றுலும், அதனால நான் சூடாட்டி குடிக்கிறதே இல்லைங்கிறாங்க. இது திருக்குறளில் இருக்கிறது. நான் கண்ணில் வைக்கிறதே இல்லை. ஏம்மா கண்ணீர் இருக்கிறேன், கடவுளுக்கு அது பற்றுக்கொள்ளும் என்பதால் நான் கண்ணீர் வைத்து தூரையிடுகிறான். இதெல்லாம் திருக்குறள் காட்டுகிற கணவன் மனைவிக்கான இல்லறமாக நான் பார்க்கிறோம். இன்னொரு புறம் துறவரம் சொல்லுகிறார். துறவரம் எப்படிப்பட்ட துறவரம் என்று கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார், தவம் உடையாருக்கே ஆகும். தவம் யாருக்கு வாய்க்கும் என்றால், யாருக்கு அது வாய்க்குமோ அவருக்கு தான் வாய்க்கும்.
செவியன் என்று பாடுகிற நம்முடைய சமங்கள் பெருமான் அருள் செய்த என்று சொல்கிறார். நம்முடைய திருப்பாதிரி புலியூரில் இருந்து நம்முடைய துர்கா சன்னிதானம் வருகிறார். பார்வதி பதிய என்னாடுடைய சிவனே போற்றி அவருக்கு வளர்ந்து கைதட்டல் கொடுத்தாங்க. வரவேற்கிறோம். சாமியுடைய பொற்பாளர்களை நன்மை முடிகிறார் நடந்துகிறோம். சாமி உள்ள அமர்ந்திருந்தா சாமி தேவையான உள்ள இருக்கின்ற அமர்ந்து ஆகவே நான் மிக சுருக்கமாக மட்டும் நடத்தி எப்போது போல ஆகவே அவர் சொல்கிறார், ஏழு உடைய மலரால் உன்னை நான் பணி எந்த அருள் செய்த பெண்ணுடைய பெருமாள் சொல்றார். அப்போ இந்த தவம் ஏன் ஒரு 3 வயசு குழந்தைக்கு அந்த ஞானம் வந்தது என்றால் அந்த குழந்தைக்கு அப்படி இறைவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் குழந்தையுடைய வலிமை. அந்த பக்கம் மெய்கண்டார், இந்த பக்கம் சீர்காழி இருக்கிறால் அந்த பக்கம் பெண்ணாங்கடத்திலே ஒரு மெய்கண்டார். 2 வயசு குழந்தை, 3 வயசுனா 2 வயசு குழந்தை ஞானம் கொடுக்கிறது இல்லை. அவர் யாரால் இந்த குழந்தைக்கு வைக்கிறது, அவங்க அப்பா அம்மா போய் வேண்டி எந்த குரு உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு சொன்னாரோ அவரே கொண்டிருக்கிற போது மெய்கண்டார் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய குருநாதர் இருக்கிறார். ஆணவத்தின் லட்சணம் என்ன என்று கேட்கிற போது அவரை கை காட்டி இதுவே ஆணவத்தின் லட்சணம் என்று சொன்னபோது அவர் படித்து வணங்கி இவருக்கு அடியாராக மாறினார் என்று சொல்லுகிறது. இது புலவருடைய வலிமை. சைவத்தில் எத்தனையோ நம்முடைய அப்பர் பெருமான் எவ்வளவு அருமையான தொழிலாக இருக்கிறார். திருமூலர் மகாஞானியாக இருக்கிறார். சைவத்தில் மட்டுமல்ல எத்தனையோ அடியார் பெருமாள். இந்த பக்கம் நம்முடைய ரமணர் இருக்கிறார். நான் யார் என்கிற விசாரணை செய்யும், முதல்ல நீ யாரும் விசாரி என்று அத்வைத தத்துவத்தை பேசிய ரமணர் இருக்கிறார். இந்த பக்கம் ராகவேந்திரர் இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போவோம். எத்தனையோ துறவிகளும் ஞானிகளும் நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது துறவரம் பேசுகிறது. வாழ்க்கையை விடுவது துறவரம், வாழ்க்கையை நேசிப்பது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பு சிவம் இரண்டென்பது அறிந்தார் என்று சொன்னாரே திருக்குறள் என்று சொன்னால் அது இல்லறத்தாருக்கும் பொருந்தும், துறவரத்தாருக்கும் பொருந்தும். இல்லறம் என்பதை அன்பின் அடிப்படையாக கொண்டுதான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வதற்கான் முயல்வாழ்வெல்லாம் தலைகிறார். முயல்வாழ்வெல்லாம் தலையிட்டு இல்லறத்துடைய உச்சத்தை பேசுகிறார். அப்போ அந்த பக்கம் துறவரத்தை பேசுகிற போது அதற்கும் அன்புதான் அடிப்படைக்காரர். ஏன்னா ஒரு மாடு வைக்கிற மூலம் இறந்து கிடக்கிற போது அந்த பசுக்கள் எல்லாம் அவனை சுற்றி அழுகிறது. அதை பார்த்த நம்முடைய சுந்தரநாதர் என்கிற அந்த சிவயோகி அந்த மூலன் உடம்புக்குள் புகுந்து அவரை மீட்கிறார். ஆகவே அந்த அன்பு அருளாக இருக்கிறது. அந்த துறவிகளுக்கு கூட அந்த அன்பு இருக்கிறது. ஒரு திருஞான சம்பந்தர் ஒரு கோவிலிலே வருகிற போது இறந்து கிடக்கிற அந்த பார்க்கின்ற பெண் அடிக்கிற போது அவரை உயிர்ப்பிக்கிறார். அங்கே அன்பு துறவிக்கு கூட இருக்கிறார். திருநாவுக்கரசர் அப்பூஜைகள் வீடுகளுக்கு போகிற போது அவன் மாண்டு போகிற போது அந்த குழந்தையை இவர் பாடி எழுப்புகிறார். அங்கே அன்புதான் அருணமாக எழுப்புகிறார். பூம்பாவை திருஞான சம்பந்தர் எழுப்புகிற போது அங்கே அருணையாக எழுப்புகிறது. இப்படி துறவிகளுக்கும் அன்புதான் காரணம். அது அருணையாக இருக்கிறது. இல்லறத்தாருக்கும் அன்புதான் காரணம். அதுதான் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. இதில் 2 பேரும் இவர்கள் எது சிறப்பு? சிவனர் என்ன சொல்லுது சார்? அதை பேசணும். நான் ஒரு செய்தி சுயரை அழைத்திருக்கிறேன். நேரம் கல்வி பேய்போல் பிரிந்து பிணப்போல் இடத்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அரிப்போல் உணர்வு நன் மங்கைகளை தாய்போல் கருவி செய்போல் இருப்பது நீர் உண்மை ஞானம் தெளிந்த வைகிறார். உண்மை ஞானம் தெளிந்தவன் எப்படி இருப்பான குழந்தையை போல இருப்பான். இந்த துறவு எப்படி சார் வரும் என்று கேட்டால் வாழ்க்கையின் நிலையாமையை நாம் எப்போது உணர்கிறோமோ அப்போதுதான் துறவியை உடற்பட்டு நாம் போவோம். இந்த இளமை நிலையாமை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைகளாக இருப்போம், இளமையாக இருக்கும். ஒரு இப்போ கொஞ்சம் வயதாக இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கா முழுமையாக போயிடுது இந்த உடல். அப்போ இந்த இளமை நிலையற்றது. செல்வம் நிலையற்றதா? செல்வம் நிலையற்றது. பெயர் புகழ் யாரும் நிலையற்றதா? எதுவுமே நிலையற்றது.
நிலையாமையை உணர்கிற போதுதான் துறைமுறை உடன்படிக்கை நாம் எடுக்கிறோம். அப்போ நிலையாமையை பேசுகிறார், நம்முடைய தொடர்பு சிவநெறி நிலையாமையை பேசுகிறது. அப்போ துறவு என்பது நிலையாமையை பேசுகிற போது அதை உணர்கிற போதுதான் அடுத்த படிகளை அப்படி நிலையாமையை நாம் உணர்கிற போது ஒரு பற்றற்ற தன்மை நாம் ஒரு ஆசையை குறைத்துக் கொள்வோம். ஆசையை குறைத்துக் கொள்கிற போதுதான் அடுத்த படிகளை நாம் போவோம். இப்படி துறவை என்பது படிப்படியாக அப்பதான் உண்மையான துறவு நமக்கு சிந்திக்கும். அப்படி துறவு சிந்திக்குமா சார் என்றால் ஒற்றை வார்த்தை கூட ஒரு துறவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகள் காதலுக்க ஊசியும் வாராதுக்காகவும் கடைவேன்னு இறைவனே மகனாக வந்து ஒரு ஓரவை எழுதி கொடுத்தார். அது நம்ம ஓராயிரம் முறை பேசியிருக்கோம் மேடையில, நமக்கு அது சித்திச்சுதா? சித்திக்கல. ஆனால் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த பட்டினத்தடிகளுக்கு அந்த ஒரு வரி போதுமாக இருந்தது அவருக்கு துறவு சித்திக்க ஞானம் கிடைக்க. காதலுக்க ஊசியும் வாராதுக்காகவும் கடைவேன்னு என்கிற ஒன்றை வார்த்தை அவரை துறவியாக்கியிருக்கிறது. இந்த பெண் மேல, இந்த பெண் உடம்பு மேல வச்சிருக்கிற உங்களுடைய இந்த ஆசையில, இந்த பெண்ணின் உடம்பு மேல ஒரு மனைவி தன் கணவனிடத்தை பார்த்து சொன்னால், இந்த பெண் உடம்பு மேல நீங்க வச்சிருக்கிற ஆசையில 10% இறைவன் மீது செலுத்தினால் உங்கள் வாழ்க்கை மாறாதா? துளசிதாசர் பார்க்கிறார். துளசிதாசர் மிகப்பெரிய பெண்ணின் மீது, மனைவி மீது தீராத பற்று வைத்திருக்கிறவராக இருந்தார். ஆனால் அந்த பெண் கிட்ட நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு ஊருக்கு போயிடுறாங்க. இவரு கடல் மலையெல்லாம் தாண்டி அடிச்சு பிடிச்சி 12 மணிக்கு போய் கதவு தட்டுறாரு. அந்த அம்மாவை அந்த கதவை திறந்து விட்டு சொன்னாங்க. கதவை திறந்து சொன்னாங்க, இந்த பெண் உடல் மீது நீங்கள் வைத்திருக்கிற ஆசையை 10% இறைவன் மீது வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறுமே என்று சொல்லுகிற போது பளிச்சென்று அவருக்கு புரிதட்டியது. அந்த நிமிடத்தில் அவர் வாழ்க்கை மாறும். அவர்தான் துளசிதாசராக மிகப்பெரிய ராமாயணத்தை படைத்துக் கொண்டார். அதனால்தான் வரலாற்றில் இருக்கிற ராமராம சொல்றாங்க. காரணம்னா இங்கே தமிழை கம்பன் ராமனை மனிதனாக படைத்தார். ஆனால் துளசிதாசர் வரலாற்றில் ராமனை கடவுளாகவே படைத்தார். அதனால்தான் கடவுள் அவதாரமாக முழுக்க பக்தி காப்பியமாக படைத்திருக்கார். அதனால்தான் வடக்கில் எல்லாம் ராமராம் பையன். அப்படி ஒரு துறவி துளசிதாசருக்கு அது கொடுக்க அந்த பற்று அற்ற தன்மை அப்படி வர வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். ஒருவரை நான் சொல்லி நான் பதிவு செய்கிறேன். அது திருநீலகண்டருடைய வரலாறு. திருநீலகண்டருடைய வரலாறு என்ன அருமையான வரலாறு பாருங்க. எப்படி சிலப்பதி காலத்துல கோவலன் கண்ணன் மாதவியோ அப்படி நம்முடைய திருநீலகண்டர். பெரிய புராணத்தினுடைய சிறப்பு இது. 63 அடியார்களை பேசி சேர்க்கிறார்கள். எவ்வளவு அதான் நான் மீண்டும் சொல்வேன், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று நான் அடித்து சொல்லலாம். அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. நான் காலையில் உரையில் குறிப்பிட்டதை போல 63 அடியார்களை எத்தனையோ அடியார்கள் இருக்கலாம். திருமூலர் ஒரு பெரிய ஞானி, அவரை முன்னாடி வச்சிருக்கலாம். கணநாதரை முன்னாடி வச்சிருக்கலாம். வாய்தார் நாயனாரை முன்னாடி வச்சிருக்கலாம். இதயத்தில் கோயில் வைத்திய பூசலார் நாயனாரை முன்னாடி வச்சிருக்கலாம். ஆனால் திருநீலகண்டரை வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லறத்தில் நீங்கள் தூய்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக, இல்லறத்தில் சபலம் வந்துவிட்டால் வாழ்க்கையே மோசமாகிவிடும் என்பதை அடியார் பெருமக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் திருநீலகண்டரை முதல்ல வைக்கிறார். அவர் ஒரு பெண்ணின் வீட்டுக்கு போயிடுவார். 2 பேருமே சிவனடியார்கள் தான். கொஞ்சம் அவருக்கு சிற்றின்ப நாட்டம் அதிகமாக இருந்தது திருநீலகண்டர். அதனால ஒரு நடன பெண்களுடைய வீட்டுக்கு அவர் போய்விட்டு வந்திருக்கிறார். இங்க அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே இவரை தீண்ட வருகிற போது அவர் சொன்னார், திருநீலகண்டருக்கு மீது ஆணை என்னை தொடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு துறப்பு வரும். அவர் சொன்னாரு, உன்னை மட்டுமல்ல இது எந்த பெண்ணையும் நான் தொட மாட்டேன், திருநீலகண்டருக்கு மீது ஆணை என்று சொன்னார். இப்படி ஆணை இருக்கிற போது அவருக்கு வயசு 20, கிட்டத்தட்ட 60 வயசு ஆகிடுச்சு, நிறைவேற்றி விட்டது. அதில் என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா? அன்னைக்கு வாழ்க்கை இல்லத்தினுடைய சிறப்பை சேர்க்கலாம் சொல்றார். இன்னைக்கெல்லாம் கணவன் மனைவி சண்டை போட்டா ஊருக்கே தெரியும். அந்த பொண்ணு உடனே வாட்ஸ்அப்ல போட்டு எல்லாம் சண்டை, கோர்ட்டு கேஸ், போலீஸ் உடனே பறந்துடும். ஆனால் அந்த ஒருவர் தொடாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு அண்டைகளுக்கு தெரியாமல் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இல்லத்தினுடைய சிறப்பு என்று சொல்கிறார். இது கடைசி இறைவனே வந்து அவர்களை சேர்த்து வைத்து மீண்டும் அவர்களுக்கு இலங்கையை திருப்பி கொடுத்து ஆட்கொண்டார் என்று வரலாறு. இப்படி எத்தனையோ இல்லறத்திலும் துறவத்திலும் திருமூலரை போன்ற துறவிகள், அப்பரை போன்ற துறவிகள், வைகண்டார் போன்ற துறவிகள் இருக்கிறார்கள்.
திருநீலகண்டர் பாடல் கூட அப்படின்றார். இப்படி இல்லறத்தார்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டுல எது சார் சிறப்பு? ஒரு கவிதை அழகாக சொல்லுவது, கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பிறப்பது என்பது இயல்பு. கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பிறப்பது என்பது இயல்பு. ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் குழந்தையாக இருந்தால் இந்த வாழ்க்கை வரா என்று சொன்னார். கைத்தட்டார்கள். ரொம்ப யோசனை எவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டையெல்லாம் போய் ஒரு மாசமே எங்க பொறுப்பாளர்களோட பேசி 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 இரவு பகலாக பேசி, அப்போ அந்த கவிதை எவ்வளவு ஆனா சொல்லுவாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பிறப்பது இயல்பு, ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு கணவனும் குழந்தையாக இருக்கும் வாழ்க்கை வர சொன்னார். அதைத்தான் கண்ணதாசன் சொன்னார். 1000 விருதுகள் போர் உறவுகள் 1000 விருது என்ன வேறு இருந்தால் அது நான் விருந்தாத பெண். பாரதிதாசன் குடும்பத்தில் ஒரு காதல் சொல்றாரு. அவ ரொம்ப இளமையான அந்த துள்ளலாம் நடக்க மாட்டான். அவன் கண்கள் எல்லாம் அப்படியே குடிமிட்டு போயிடுச்சு. அவருடைய அந்த உடல் இருக்கிறதே அது துவந்து வறண்டு போய்விட்டது. அப்போ எது எனக்கு இப்ப தெரியுமா? அவன் இருக்கின்றான் என்பதற்கு இது முதியோர் வயசான பிறகு கூட அந்த காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறதே, அதுதான் இல்லறத்தினுடைய சிறப்பு என்று நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை தொடக்கத்தை நிறைவு செய்து, ஏன்னா அங்கே பேசிட்டு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால அடுத்த பட்டிமன்றத்தை அடுத்த பாடத்தை நான் நிறைய பேசுறேன் என்று சொல்லி ஒரு பாடல். இது சினிமா பாடல், நல்ல விஷயம் இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு அழகான பாடல், ஒரு கணவனுக்கு மனைவிக்குமான இல்லற பாடலாக சொல்லுவாங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசு கொண்ட பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நீ வந்தவனே இனி வரும் எந்த பிறவியும் உடை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாமல் வாங்கிருப்பேன். உள்ள போல தெய்வம் இல்லை, உள்ள போல கோவில் இல்லை, தினத்தோறும் அச்சனதா எனக்கு வேலை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன் என்று சொல்லுகிற இந்த